உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். கொஞ்சம் பல்லுமா கூட்டு போங்க. மூஞ்ச காட்டு. எனக்கு நல்ல அருமையான மக. நான் ரொம்ப பேச மாட்டேன் அவங்ககிட்ட. அவங்களே அவங்க முயற்சினால அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுவும் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஆலயத்துலேயும் ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சுனாக்க அந்த கல்யாண மண்டபத்தில் வர வருமானத்தை வச்சு ஆலயத்தை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. மலேசிய வரலாற்றில் மைல்கல் 1.64 மில்லியன் கிக் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய தீர்ப்பாயம் மற்றும் ஆலோசனை குழு அமைப்பு. கடந்த மார்ச் 31 முதல் நடைமுறைக்கு வந்த 2025 ஆண்டு கிக் பணியாளர்கள் சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் கிக் பணியாளர்கள் தீர்ப்பாயம் TPG மற்றும் கிக் ஆலோசனை குழுவில் MP கிக் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்ட 76 தனிநபர்கள் தங்களின் நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டனர். மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறுகையில், கிக் பணியாளர்கள் தீர்ப்பாயத்திற்கான நியமனங்களில் இடைக்கால தலைவர், துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்ட 22 தொழில்துறை நீதிமன்ற தலைவர்களும் தொழிலாளர் சட்டத்தில் அனுபவம் வாய்ந்த 28 தொழில்துறை உறவு அதிகாரிகளும் அடங்குவர் என்றார். இந்த தீர்ப்பாயம் கிக் பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்த தகராறுகளை நியாயமான, விரைவான மற்றும் குறைந்த செலவில் தீர்ப்பதற்கான தளமாக செயல்படும் என்று அவர் விளக்கினார். இங்கு பங்சார் விண்டம் தங்கும் விடுதியில் நடைபெற்ற நியமன கடிதம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தீர்ப்பாயம் கிக் பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த நிறுவனங்களுக்கு இடையிலான மோதல்களை கேட்கவும், மத்தியஸ்தம் செய்யவும் மற்றும் முடிவுகளை எடுக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். ஆசியாவிலேயே கிக் பணியாளர்களை முழுமையாக பாதுகாப்பதற்கான சிறப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் நாடுகளில் ஒன்றாக மலேசியா திகழ்வது மிகவும் அர்த்தமுள்ள ஒன்றாகும் என்றும் அவர் கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கில்லான் ஜலான் ராயா பாராட்டில் நிகழ்ந்த கார் விபத்தில் உயிரிழந்த அமீருல் ஆபீஸ் ஓமாரின் வயது 33 குடும்பத்தார் சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கேசோவின் கீழ் மாதந்தோறும் 2888 ரிங்கிட் 17 சென்ட் பென்ஷன் பெண்ணாங்காட் ஓய்வூதியத்தை பெற தகுதி பெற்றுள்ளனர். உயிரிழந்த அமீருல் ஆபீஸ் TVH மலேசிய நிறுவனத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக பணியாற்றி வந்ததோடு 1969 ஆண்டு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு தீவிர பங்களிப்பாளராகவும் இருந்துள்ளார். பெர்கேசோ குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்துஸ்ரீ டாக்டர் முகமது அஸ்மன் அஜீஸ் முகமது ஷாலாமில் உள்ள அமீருல் ஆபீஸின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது மனைவி நூர் நாடியா அப்துல் மஜீத்திடம் வயது 33 ஈமச்சடங்கு பலனாக FPM 3000 ரிங்கிட் மற்றும் ஓய்வூதிய ஆவணங்களை வழங்கினார். அமீருல் ஆபீஸின் சீரான பங்களிப்பு அவரது வாரிசுகளுக்கு இந்த நிதி உத்தரவாதத்தை பெற்று தந்துள்ளது. அவரது மனைவிக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த ஓய்வூதியம் வழங்கப்படும். அதே வேளையில் அவரது 3 பிள்ளைகளும் தங்களின் 21 வயது வரை அல்லது முதல் பட்டப்படிப்பை முடிக்கும் வரை கல்வி நிதி உதவியை பெறுவர் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முதலாளிகள் முறையாக பங்களிப்பு செய்ய வேண்டியதன் அவசியத்தை டாக்டர் முகமது அஸ்மான் வலியுறுத்தினார். நிர்வாக செலவுகளை குறைப்பதற்காக பங்களிப்பு செய்ய தவறும் முதலாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட ஜோ என்னா ஜெபமலர் ஜேசுதாஸ் SPM தேர்வில் தமிழ் மொழி உட்பட 10 பாடங்களிலும் A தேர்ச்சி பெற்று ரவுப் வட்டாரத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். சீரோ தோட்ட தமிழ் பள்ளியில் ஆரம்ப கல்வியை தொடங்கிய அவர் ரவுப் MGS பெண்கள் இடைநிலைப் பள்ளியில் பயின்றார். அங்கு தமிழ் மொழியை ஒரு கூடுதல் பாடமாக எடுத்து அனைத்து பாடங்களிலும் சிறந்த தேர்ச்சி பெற்றுள்ளார். எதிர்காலத்தில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவராவதே தனது லட்சியம் என கூறிய ஜோ என்னா அதற்கான மேற்கல்வி விண்ணப்பங்களை செய்துள்ளதாக தெரிவித்தார். அவரின் இந்த சாதனையை பாராட்டி சீரோ தோட்ட தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க ஆண்டு பொதுக்கூட்ட தொடக்க விழாவில் அவர் கௌரவிக்கப்பட்டார்.
இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பத்துத்தாலாம் சட்டமன்ற உறுப்பினரும் ரவூப் அம்னோ தொகுதி தலைவருமான டத்தோ அப்துல் அஜீஸ் கீராம் ஜோ என்னாவிற்கு பாராட்டுக்களை தெரிவித்து கேடயம் வழங்கினார். ஜோ என்னாவின் தந்தை ஜேசுதாஸ் பள்ளி பொதுப் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். நோய்வாய்ப்பட்ட மனைவியை கவனித்துக் கொண்டே மகளை பள்ளிக்கும் கூடுதல் வகுப்புகளுக்கும் அழைத்துச் செல்வது என மகளின் கல்விக்காக தியாகம் செய்தவர். என் மகளின் விடா முயற்சிக்கு கிடைத்த வெகுமதி இது. ஆண்டவர் அருளால் அவள் லட்சியம் நிறைவேறும் என அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜோயனா ஜெபமலர் ஜேசுதாஸ். நான் எஸ்டிகேடி அடங்கிச்சோரோவில் என்னோடய ஆரம்ப பள்ளியை நான் தொடங்கினேன். அங்கேருந்து என்னோடய டீச்சர்ஸ் எனக்கு நல்லா கைட் பண்ணாங்க. என்னோடய 6 வருடமும் நல்லபடியாக போணுச்சு. எல்லாவற்றிலையும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதா நல்லா சொல்லிக் கொடுத்து உதவி செய்வாங்க. அதுதான் என்னோடய மெலுங்கா ஸ்கூல் எஸ்எம்கே பொறுப்பர் மெத்ரிஸ் ரவுப்பில் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ நான் தமிழ் ஸ்கூல்லேருந்து எனக்கு கிடைச்ச அந்த கைடன்ஸ் தான் நான் மெலுங்கா ஸ்கூலில் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செஞ்சுது. மெலுங்கா ஸ்கூல்லையும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 அந்த டைமில். பட் போக போக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு என்னால் செய்ய முடிஞ்சது. அதுக்கு நான் காட்க்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய அப்பா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க எல்லா டைம்லையும். அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த எஸ்பிஐ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு டாக்டராக ஆகணும்னு ஒரு ஆசை எனக்கு. ஸோ இப்போ அடுத்து நான் மெட்ரிகுலேஷன் இணையம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அது கிடச்சிச்சின்னா அதில் போய் அப்புறம் யூஎம் இல்லைனா யூஎஸ்எம்மில் என்னோடய மெடிக்கல் கோர்ஸை நான் கண்டினியூ பண்ணி நான் நினச்ச ஒரு டாக்டர் ஆகலாம் அப்படின்னு. என் பேர் ஜேசுதாஸ். நானும் இங்கே தமிழ் ஸ்கூலில் தான் படித்தேன். என்னோட மக இங்கே படித்து 6ஆம் வரைக்கும் இங்கே தான் படித்தாங்க. அப்போ ரோப்பில் அவங்களுக்கு கிடைச்ச ஸ்கூலாக பண்ணுங்க பொறுப்பர் மெத்தடிஸ்லாம் படித்தாங்க. நான் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கலந்து கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது எடுக்கிறது நானே ஏற்றிட்டு வருவேன். அப்புறம் அவங்களுக்கு டியூஷனுக்கு ராத்திரி போலும் ஓடி மோட்டர் பைக்கில் போவேன், சொந்தத்தில் காடியில் போவேன். அவங்கள போயிட்டு நல்லா உற்சாகப்படுத்துவேன். எனக்கு நல்ல அருமையான மக. நான் ரொம்ப பேச மாட்டேன் அவங்ககிட்ட. அவங்களே அவங்க முயற்சினால அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அதோடு கூட என்னோட மனைவிக்கு அவங்க ரொம்ப உற்சாகப்படுத்து. என் மனைவி உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க என் மகளை. அதனால இந்த வெற்றி அவங்கள சார்ந்தது, என் மகளை சார்ந்தது. அவங்க எடுத்த முயற்சி தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதுதான் என்னுடைய லட்சியம். அவங்க தொடர்ந்து முன்னேறி நல்ல அவங்களோட லட்சியத்தை அடையணும்னு என்னோட ஆசை. பிராய்த்தோட்ட மகா மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் சிறப்புடன் நடைபெற்றது. இவ்விழாவினை காண பெரும் திரளானோர் மக்கள் திரண்டிருந்தனர். ஆலயத்தின் மூலஸ்தான ஆலய கோபுரத்திற்கும் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் முறையே கும்பநீர் ஊற்றப்பட்ட போது பக்தர்கள் ஓம் சக்தி என்று முழக்கமிட்டனர். இவ்விழாவில் பினாங்கு மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ் சுந்தர்ராஜு, வர்த்தக பிரமுகர் தான்ஸ்ரீ ரமேஷ், துணை பிரதமரின் சிறப்பு அதிகாரி அருவின் அப்பளசாமி, செனட்டர் லிங்கேஸ்வரன், பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் கேல்வின் குமரன், பினாங்கு மாநில மாயிகா தலைவர் டத்தோ தினகரன் உட்பட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலயத்தின் திருப்பணியை மேற்கொள்ள கடந்த 5 ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று ஆலயத்தின் 4வது கும்பாபிஷேகம் கண்டுள்ளதாக ஆலய செயலாளர் பூபாலன் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பூபாலன். இந்த ஆலயத்தில் செக்ரட்டரியாக செயலாளராக நான் இருக்கேன். ஆலய தலைவர் சசிகுமார், ஆலய தலைவர் மணிமாறன். இந்த ஆலயம் ஏறக்கால 1841 வருஷமாக இந்த ஆலயம் இங்கே இருக்குது. இது பிராய் தோட்டமாக இருந்த ஒரு ஆலயம். இது பழமையான ஒரு ஆலயமாக இருந்தவாசி நம்ம இது 4வது கும்பாபிஷேகமாக இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த 4வது கும்பாபிஷேகமாக நானும் இங்கேருந்து என்னோட சேர்ந்து இந்த நிர்வாகமும் இங்கே இருக்கிற மக்களும் இந்த ஆலயத்தை நல்லபடி சீரமைச்சு நம்ம அறிவின் மூலியமாகவும் நம்ம இங்கே இருக்கிற முக்கியமான பிரமுகர் டத்தோஸ்ரீ தன்ஸ்ரீ இவங்களோட மூலியமாகவும் இங்கே இருக்கிற பொதுமக்களோட ஆதரவானாலும் இங்கே உள்ள முக்கியமான பெரிய பெரிய விஐபி மூலியமாகவும் நம்ம இந்த ஆலயத்தை சீரமைச்சு ஏறத்தாழ ஒரு 5 வருஷ காலமாக இந்த ஆலயத்தை நம்ம கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு இந்த கும்பாபிஷேகத்தை இந்த 1ஆம் தேதி 4ஆம் மாதம் நல்ல சிறப்பான முறையில் நம்ம நடத்தியிருக்கோம். அதனால் இங்கே இருக்கிற முக்கியமான
தோன அறிவின் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவரோட ஆதரவும் இவரோட ஒத்துழைப்பும் நம்ம கோயிலுக்கு இவரோட சேவையும் ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த ஆலய நிர்வாக சார்பாகவும் இங்கே உள்ள பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிராய் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுந்தர்ராஜு பினாங்கு மாநிலத்தில் ஆலயங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சமூக அமைப்புகள் கட்சி வேறுபாடின்றி ஒன்றிணைந்து சேவையை வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இங்கு ஆலயத்தை கட்டி முடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். மறந்துட்டு போறீங்க, நினப்பு மூட்டுறேன். இந்த முறை கல்யாண மண்டபம் மட்டும் இல்லை, இந்த ஆலயத்துக்கே கும்பாபிஷேகம் செய்கிற நேரமாச்சு. அதனால் ஆலயத்தையும் ஒரு பக்கத்து இடிஞ்சு உழுவ ஆரம்பிச்சிடுச்சு. ஆலயத்தையும் அந்த இடிஞ்சு உழுந்த பக்கத்து தட்டிட்டு புதுசாக கட்டி நம்ம கும்பாபிஷேகம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் சொன்னார். அப்போ என்னோட அண்ணன் டத்தோ ஸ்ரீ அருணாச்சலம், டத்தோ தீனா, கெல்வின் எல்லாம் இருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியாக நம்ம கட்டுற முதல் ஆலயமாக இது இருக்கட்டும். அதுவும் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஆலயத்துலேயும் ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சுனாக்க அந்த கல்யாண மண்டபத்தில் வர வருமானத்தை வச்சு ஆலயத்தை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இனிமேல் வருகின்ற காலத்தில் கட்டுற ஆலயத்தில் எல்லாம் அந்த மண்டபம் இருக்கணுன்றது எங்களோட எண்ணம். இந்த ஆலயம் எங்களோட முதல் முயற்சி. ஒரு கூட்டணியாக கருத்து வேறுபாடு இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல், அரசியல் வேறுபாடு இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த ஆலயத்தை முடித்து இன்றைக்கி நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பேசிய அரவிந்த் அப்பளசாமி, ஆலயங்களை நிர்மாணிக்க ஆலய தஸ்தாவேஜுகளை முறையே வைத்திருக்க வேண்டும். இதன் வழி அரசாங்கத்திடம் மானியங்கள் கோரும்போது எந்தவித இடையூறுகள் இருக்காது என்றார். இந்த தேவஸ்தானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் நிலம், பட்டா, டாக்குமெண்டேஷன், அக்கவுண்ட் எல்லாமே முறையாக வச்சுருக்கிறாங்க. இதனால் அரசாங்க சார்பாகவும் நம்மளால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ, நிதி உதவியும் சரி, என்னென்ன உதவி செய்ய முடியுமோ சிறப்பான முறையில் நம்ம செஞ்சுருக்கிறோம். இந்த வகையில் நாட்டின் துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அமர் ஜெயராமிடி சார்பாக கோயில் நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், பாராட்டுகளும் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் செயல்பட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் ஏற்பாடு இதோடு முடிச்சிக்காமல் நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் சிறப்பான முறையில் நாட்டின் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஜெயராமிடி சார்பாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ கண்டிப்பாக இந்த தேவஸ்தானத்துக்கு நம்ம உதவி செய்வோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் இந்த பிராய் வட்டாரத்தில் இருக்கிற அந்த கோயில் மாதிரி கண்டிப்பாக மற்ற நிர்வாகமும் சரி, கோயிலும் சரி, தேவஸ்தானமும் சரி, இவங்க போலே நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன், இந்த பட்டா, இந்த கோயில் அக்கவுண்ட் இதெல்லாம் சிறப்பான முறை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட அரசாங்க சார்பாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஆலயங்களை முறைப்படி நிர்மாணித்தால் எந்த பிரச்சனையும் எழ வாய்ப்பு இருக்காது. சிறுமி தனவிதா மரணம், தாயார் உட்பட 4 மீது கொலை குற்றச்சாட்டு. பேரா தைப்பிங்கில் எண் 14 தாமான் சுங்கை மாஸ் எனும் இடத்தில் 8 வயது சிறுமி தனவிதா அச்சிக்கா என்பவருக்கு மரணம் விளைவித்ததாக அச்சிறுமியின் தாயார் உட்பட 4 மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. தைப்பிங் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் சிறுமியின் தாயார் எம் சாவித்ரி வயது 28, எம் சதீஷ்குமார் வயது 27, வீரலட்சுமி வயது 53, எம் முரளி வயது 49 ஆகிய 4 மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. இவர்களுக்கு எதிராக மரண தண்டனை வகை செய்யும் குற்றவியல் பிரிவு 302 கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. மஜிஸ்திரேட் ஆர் பிரபாகரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த வழக்கில் அந்த 4 எதிராக கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்த 4 முன்னிலையில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட போது அவர்கள் அதை புரிவதாக தலை அசைத்தனர். இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான டிபிபிபி ஃபரிஹா அடிலா ஃபசிசால் இவர்களுக்கு எதிராக ஜாமீன் வழங்க இயலாது என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இவர்களுக்கு எதிராக அடுத்த வழக்கின் செவிமடுப்பு மே 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் சார்பில் வழக்கறிஞர் டினேஷ், தேவநேசன் கணேசன் மற்றும் லோ ஜென்கென் ஆகிய 3 வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். இந்த வழக்கில் மரணமடைந்த சிறுமிக்கு ஆதரவாக பலர் திரண்டு சிறுமியின் பதாதையை ஏந்தி நீதி வேண்டும் என்று கோஷமிட்டனர். ஒரு 8 வயது சிறுமி சந்தேகத்திற்கிடமான பல காயங்களுடன்
துன்புறுத்தப்பட்டு இறந்து விட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது என்று சில தினங்களுக்கு முன்பு தைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அப்துல் மாலிக் இஸ்மாயில் கூறியிருந்தார். தைப்பிங் மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரியிடமிருந்து பாதிக்கப்பட்டவரின் மரணம் குறித்து புகார் பெற்றதாக கூறியிருந்தார். பாதிக்கப்பட்டவர் சுய நினைவின்றி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு மதியம் 12:43 மணிக்கு சிவப்பு மண்டலத்தில் வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். பணியில் இருந்த மருத்துவர்கள் 30 நிமிடங்கள் கார்டியோபுல்மோனரி ரெசிடேஷன் CPR உதவிகளை வழங்கினர். ஆனால் பாதிக்கப்பட்டவர் மதியம் 1:12 மணிக்கு இறந்து விட்டதாக உறுதிப்படுத்துவதற்கு முன்பு ஸ்பானிடேனியஸ் சர்க்குலேஷன் ROSC மீட்சியை காட்டவில்லை. மேலும் பரிசோதனையில் பாதிக்கப்பட்டவரின் உடலில் பல சந்தேகத்திற்கிடமான காயங்கள் இருப்பதும், பிரேத பரிசோதனை அறிக்கை தலையிலும் கழுத்திலும் கூர்மையற்ற பொருளால் தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட காயங்கள் மரணம் ஏற்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளது என்று அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இதையடுத்து கொலை குற்றத்திற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் போலீஸ் விசாரணை நடத்தியதாக அப்துல் மாலிக் கூறினார். விசாரணைக்கு உதவ பாதிக்கப்பட்டவரின் குடும்ப உறுப்பினர்களான 27 முதல் 53 வயதுடைய 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என 4 பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.